Good morning students, welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about History 3rd unit, Early Tamil Society and Culture. Listen, intro pola. The Tamil civilization as we have seen begins at least 3 centuries before the common era. 3 நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர் சிவிலைசேஷனுங்கிறது ஆரம்ப கால ஏன்சியன் பீரியடாக இருந்திருக்கு இல்லையா. ஸோ as seafaring people, தமிழ் traders and sailors established commercial and cultural link. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்டு கல்ச்சுரல் லிங்க் இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் the resulting cultural and mercantile activities and internal developments led to the urbanization in this region. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. Towns and poets emerged, coins and currency came into circulation. இதில் மெயினாக நாணயங்களும் கரன்சியும் புழக்கத்தில் இருந்திருக்குது. Written documents were produced. In Tamil, Brahmin script was adapted to write the Tamil language. Classical Tamil poem were composed. Written documents இருந்திருக்கு. அதே போல் செய்யுள் வடிவிலான தமிழ் போயம்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் sources for the study of early Tamil society-ன்னு பார்க்குறோம். The first one is a classical Tamil literature. Second one is a epigraphy. Third one is a archaeological excavation material and culture. Fourth one is a non-Tamil and foreign literature. கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் மீன்ஸ் இலக்கியங்கள் வாயிலாக பெறப்படுவது. எபிகிராஃபி மீன்ஸ் கல்வெட்டுகள். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைக்கப்பெறுவது. நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லி தமிழ் சொசைட்டியில் இருந்ததாக சொல்லப்படுது. The classical Sangam Tamil literature. Listen, the classical Sangam collection consists of the தொல்காப்பியம் 14 மேல் கணக்கு. 14 மேல் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 மேஜர் ஒர்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 14 கீழ்கணக்கு. இதில் 18 மைனர் ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ தொல்காப்பியம்னு எடுத்துட்டா தொல்காப்பியத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த தொல்காப்பியம் அட்ரிபியூட்டட் டு தொல்காப்பியர். தொல்காப்பியரால் தான் இந்த தொல்காப்பியம் இயற்றப்பட்டது. இஸ் த ஏர்லியஸ்ட் ரிட்டன் ஒர்க் ஆன் தமிழ் கிராமர். நம்முடைய இலக்கியங்களினுடைய ஆரம்ப கால தமிழ் கிராமராக கருதப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் elaborating the rules of grammar, the third section of Tolkappiyam also describe poetic convention that provide information on Tamil social life. நம்முடைய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை, சமுதாயம், பண்புகள் இதனுடைய எல்லா அம்சங்களையும் எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூலாக தொல்காப்பியம் விளங்குகின்றன. ஓகே, இந்த டெக்ஸ்ட் 14 மேல் கணக்கு இன்க்ளூட் அது பார்த்தீங்கன்னா 10 பாட்டு அண்ட் 8 தொகை. தீஸ் டெக்ஸ்ட் ஆர் த ஓல்டஸ்ட் அமௌங் த கிளாசிக்கல் தமிழ் டெக்ஸ்ட்னு சொல்லப்படுது. த டெக்ஸ்ட் ஆஃப் 14 கீழ்கணக்கு பிலாங் டு த லேட் டேட். அதாவது 8 தொகை ஆர் த 8 ஆந்தோலாஜிசஸ். அது என்னென்னு பாருங்கள். நற்றிணை, பரிபாடல், ஐங்குறுநூறு, அகநானூறு, குறுந்தொகை, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, புறநானூறு இந்த 8 பாடல்கள் அடங்கியது தான் 8 தொகை சொல்லப்படுது. ஓகே, த நெக்ஸ்ட்டு 10 பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஆஃப் த 10 லாங் சாங்ஸ். என்னென்னது? அதாவது இறைவனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள். திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, தென் நெக்ஸ்ட்டு மலைப்படுகடாம். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு 14 கீழ்கணக்கு. இது பார்த்திங்கன்னா 18 மைனர் ஒர்க்ஸ்னு பார்க்குறோம். த 14 கீழ்கணக்கு கம்ப்ரைஸ் த 18 டெக்ஸ்ட் எலாபரேட்டிங் ஆன் எத்திக்ஸ் அண்டு மாரல். அதாவது இதனுடைய புராணங்களும் அதாவது மக்கள் வாழக்கூடிய மிகச்சிறந்த மாரல்ஸை எடுத்து கூறுகிறது. த ப்ரீ எமினன்ட் ஒர்க் அமாங் தீஸ் த திருக்குறள் கம்போஸ்டு பை திருவள்ளுவர். இல்லையா, உலகத்தால் அழியாத மிகச்சிறந்த குரலாக திருக்குறள் விளங்குகிறது. இதை கம்போஸ் பண்ணவர் திருவள்ளுவர். இன் 1330 couplets திருக்குறள் கன்சிடர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆஃப் த மொராலிட்டி, ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ். அதாவது அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய முப்பால்களையும் இந்த திருக்குறள் வாயிலாக என்ன செய்கிறது? உலக மக்களுக்கு தந்த ஒரு மாபெரும் நூல். நெக்ஸ்ட் த 5 எபிக்ஸ்னு பார்க்குறோம். த எபிக்ஸ் ஆஃப்
காப்பியம்ஸ் ஆர் லாங் நெரேட்டிவ் போயம்ஸ் ஆர் வெரி ஹை குவாலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியாக வரக்கூடிய கொஸ்டின்கள். 5 எபிக்ஸ் ஆஃப் காப்பியம்னு கேட்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் எதுன்னு பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இல்லையா? இதை வந்து 5 காப்பியம்ஸ்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு எபிக்ராபி. எபிக்ராபி மீன்ஸ் கல்வெட்டு. இந்த எபிக்ராபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் டாக்குமெண்ட் ஸ்கிரிப்ட் ஆன் ஸ்டோன், காப்பர் பிளேட்ஸ் அண்ட் அதர் மீடியா such as a coin, rings, இதில் எல்லாம் வந்து என்னது இவருடைய கல்வெட்டுகள் வந்து பொதிக்கப்பட்டிருக்கும். இதில் அதாவது ஸ்டோன்ஸு, காப்பர் பிளேட்டு அண்ட் அதர் மீடியா, காயின்ஸு, ரிங்ஸு, இதில் எல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பீரியட். இது ஆரம்ப கால வரலாற்று பகுதிகளில் வந்து அதிகப்படியாக இந்த கல்வெட்டுகள் வாயிலாக சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, த நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்னு பார்க்குறோம். அதாவது கற்பாறை குகைகள் மூலமாக எழுதப்பட்ட கல்வெட்டுகள் என்னன்னு பாருங்கள். தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் have been found in more than 30 sites in தமிழ்நாடு. 30க்கு மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடுகளில் இது போன்ற கல்வெட்டுகள் இருப்பதாக கூறப்படுது. The mostly on cave surfaces and rock shelters. கேவ் சர்ஃபேசஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்படியே குகைகள் போன்று அமைந்து பாறைகளில் அந்த கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். தீஸ் கேவ்ஸ் வேர் அப்போர்ட்ஸ் ஆஃப் மொனாக் அண்ட் மோஸ்ட்லி ஜெயினா மொனாக். அதாவது ஜெயினிஸ்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மடாலயங்களாகவும் அவர்கள் தங்கக்கூடிய இடங்களாகவும் அந்த குகைகள் என்ன செய்யப்பட்டன, பயன்படுத்தப்பட்டன. த நேச்சுரல் கேவ்ஸ் வேர் கன்வெர்டட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் by cutting a trip line to keep rain water away from the cave. அந்த குகைகள் வந்து அதாவது ஒரு அறை மாதிரி இருந்து அங்கே வழியாக நீரெல்லாம் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் அது என்ன செய்யப்பட்டிருக்குது, அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு விஷுவலாக நான் பிக்சரில் காட்டுறேன், சரிங்களா? ஸோ த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப்டன் அக்கர் பிலோ த சர்ச் ட்ரிப் லைன். த சைட்ஸ் ஹாவ் ஸ்மூத் ஸ்டோன் பேட் carved to rock surface for monarch and led a simple life and lived in the shelters. அங்கே இருக்கக்கூடிய அந்த அதாவது செயின்ட் அந்த புனிதர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அந்த மடாலயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் எளிமையான முறையில் வந்து என்ன செஞ்சாங்க, led a simple life and lived in these shelters. ஒரு சாதாரணமான முறையில் வாழ்ந்தாங்க. The merchants and kings converted this natural formation as capitation of monarchs. ஆனால் அங்கே இருந்தக்கூடிய ராஜாக்களும் அந்த பெரிய பெரிய அதாவது ரிச் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு தனி அதாவது குகைகளாகவே என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டன. ஸோ ஹூ ஹேட் ரினவுன்ஸ்டு வேர்ல்ட்லி லைஃப். இது எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான குகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்களம், மட்டுப்பட்டி, புகழூர், தென் அருச்சலூர், இந்த அதாவது ஜம்பை. த சம் ஆஃப் த மேஜர் சைட்ஸ் ஆஃப் சர்ச் கேவ்ஸ் வித் த தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இடங்கள்லாம் இது போன்ற குகைகள் வந்து இருப்பதாக சொல்லப்படுது. ஓகே, தென் அரவுண்ட் மதுரை மெனி சர்ச் கேவ்ஸ் வித் தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன் ஹேண்ட் ஸ்டில் பீன். இன்றைக்கு கூட மதுரையில் இது போன்ற குகைகள் இருப்பதாக எவிடன்சஸ் கொடுக்கப்படுது. த மெனி ஆஃப் தேம் ஆர் லொக்கேட்டட் அலாங் த ஏன்சியன்ட் ட்ராட் ரூட்ஸ். ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராடுக்காக அந்த ரூட்டு வந்து என்ன செய்யப்பட்டுள்ளது, பயன்படுத்தப்பட்டுள்ளது. தென் நெக்ஸ்ட் பாருங்க, யூ வில் நோட்டீஸ் தட் அமாங் த ஓல்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பீப்புள், அதாவது போத் லோக்கல் அண்ட் டூரிஸ்ட் ஹவ் மார்க்டு their names thereby destroying some of the ancient inscription. இது டூரிஸ்டாகவும் அந்த பகுதிகள் வந்து கருதப்பட்டிருக்குது. such act of destruction of heritage property belonging to others are called the vandalism. அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற இடம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது, அந்த இடங்கள் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா காலடைவில் வந்து நாளடைவில் அது அழிந்து இருக்குது. ஆனால் அந்த இடங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வண்டலிசம் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, the next வந்து is a very important topic, hero stone. What is a hero stone? Hero stones are memorial ergated for those who lost their lives in the battle and in
கேட்டில் ரெய்ட்ஸ், அதாவது நல்ல வெற்றி பெற்ற வீரர்கள் வந்து அதாவது ஒவ்வொன்று போருக்கு ஒரு பூ சூடுவாங்க, வெற்றி அடைந்து திரும்பி வர்றப்போ ஒரு பூ சூடுவாங்க இல்லையா, வாகைப்பூ, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த ஹீரோ ஸ்டோன்கிறது வெற்றி பெற்ற மன்னனுக்காக அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டோன், அதாவது நடுக்கல்னு சொல்லப்படும். அதுதான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த வெல்த் ரைடிங் கேட்டில் ஓன் பை ட்ரைப்ஸ் அண்ட் கிளான்ஸ் வேர் காமன் ப்ராக்டிஸ் இன் எ பேஸ்டோரல் சொசைட்டி. அங்கிருந்த மக்கள் வந்து ஆடு மாடுகளை, பேஸ்டோரல் மீன்ஸ் வந்து என்னது, ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் தான் பேஸ்டோரல். அப்படி ஆடு மாடு மேய்ச்சல் தொழிலை வந்து அந்த சொசைட்டி மக்கள் மேற்கொண்டனர். டூரிங் த சங்கம் ஏஜ் the Mullai landscape followed the pastoral way of life. Tribal chieftains the plunder the cattle wealth of enemies whose warriors fought to protect their cattle. Many warriors died in such battles and were remembered as martyrs. Memorial stones were erected in their honor. இப்படி போரில் வெற்றி, அதாவது நிறைய இறந்து போனவங்க, பல போர்களில் வெற்றி பெற்று மற்றவர்களால் இறந்து போகிறவங்களுக்கு அங்கே ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்டோன் தான் வந்து என்ன சொல்லப்படுது, ஹீரோ ஸ்டோன், அதாவது நடுக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், and described such hero stone is object of worship. Tolkappiyam described the procedures for the erecting hero stone. தொல்காப்பியத்திலேயும் இந்த ஹீரோ ஸ்டோன் பற்றி என்ன பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கு. The hero stones of the Sangam age with Tamil Brahmin inscription can be found at புலிமான் கொம்பை அண்டு தாத்தாப்பட்டி, தேனி டிஸ்ட்ரிக், தென் இது புதுக்கோட்டை, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் இருப்பதாக எவிடன்சஸ் வந்து கூறப்படுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன். லிசன், இது நான் விஷுவலாக உங்களுக்கு காட்டுறேன். த புலிமான் கொம்பை இஸ் எ வில்லேஜ் இன் த வைகை ரிவர் வேலி இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து இது போன்ற புலிமான் கொம்பை ஹீரோ ஸ்டோன்னு வந்து இருக்குது. தென் 2006 வந்து பார்த்திங்கன்னா ரேர் ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பிராமின் ஸ்கிரிப்ட் வேர் டிஸ்கவர் இன் திஸ் வில்லேஜ். அந்த வில்லேஜிலிருந்து இந்த ஹீரோ ஸ்டோன் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுது. ஒன் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் புலிமான் கொம்பை ரீட்ஸ், அதாவது இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மீன்ஸ் த ஸ்டோன் ஆஃப் டயன் Antavan who was killed a cattle raid at the village of கூடலூர். கூடலூருங்கிற வில்லேஜத்தில் அந்த மன்னன் வந்து கொல்லப்பட்டு அந்த மன்னன் ஞாபகார்த்தமாக என்ன செய்யப்பட்டுள்ளது, அந்த ஹீரோ ஸ்டோன் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹீரோ ஸ்டோன் புலிமான் கொம்பை என்று அழைக்கப்படுது. ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், இது மெயினாக வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன். இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பழங்கால பொருள்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த மண்பாண்டங்கள் இல்லையா, சுடுமணல் மூலம் செய்யப்பட்டது. இதை நாம் பார்க்கலாம். லிசன், அதாவது போட்டரி வெசல்ஸ் ஃப்ரம் த இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் ஹாவ் நேம்ஸ் ஆஃப் பீப்புள் என்கிரேவ்ட் ஆன் தெம் இன் தமிழ் பிராமின் ஸ்கிரிப்ட். மண்பாண்டங்கள் மூலமாக அழகழகான வடிவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பொருள்கள் பண்ணப்பட்டு இருக்குது. தென் டிஸ்கவர்ட் இன் அரிக்கமேடு, எந்தெந்த இடங்கள் இருக்குது பாருங்களேன், அரிக்கமேடு, அழகர்குளம், தென் கொடுமணல், கீழக்கடை, மெனி அதர் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருப்பதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், போட்டரி இன்ஸ்கிரைப்ட் வித் நேம் இன் தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ட் ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் இன், அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது கோர் ரோர் இன் ஓமன் இண்டிகேட்டிங் த இயர்லி தமிழ் ட்ராட் கான்டாக்ட் வித் வெஸ்ட் ஏசியா. இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து ட்ராட் மூலமாக அங்கே வந்து என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, இந்த இன்ஸ்கிரிப்ஷன் போன்ற எவிடன்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது ரெட் சி காஸ்ட் பீப்புள் எட்ஸ் தர் நேம்ஸ் ஆன் போட்ரி இண்டிகேட் ஓனர்ஷிப் மெனி ஆஃப் த நேம்ஸ் இன் தமிழ் வைல் சம் ஆர் இன் பிராக்ரித். அதே போல் பார்த்திங்கன்னா பல தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் பிராக்ரித் என்ற மொழியில் வந்து என்ன செய்யப்பட்டுள்ளன, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டன. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எவிடன்ஸாக பல இடங்களில், அதாவது தமிழகத்தில் மட்டும் கிடையாது, வெளி இடங்கள்லையும் வெஸ்ட் ஏசியா ரெட் சி போன்ற பகுதிகளிலையும் என்ன இருக்குது, இதுக்குரிய எவிடன்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். இதில் பாருங்கள், ரெஃபர்ஸ் டு சிஸ்டமேட்டிக்கலி
stitching a site to recover material evidence for exploring and interpreting society of the past. இது மெயினாக அந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட ஒன்று தான் பார்க்குறோம். இதில் மெயினாக வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் as the early historical sites are the source of evidence of the activities of the சங்கம் ஏஜ் பீப்புள். சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருந்த அந்த ஒரு எவிடன்சஸ் தான் சொல்லப்படுது. இந்த எக்ஸ்கவேஷன் அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, தென் அழகர்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொற்கை மற்றும் பார்த்திங்கன்னா அதாவது கீழ்கடை, கொடுமணல், இதெல்லாம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் ப்ரொவைட் எவிடன்ஸ் வேர் ஹேவ் திஸ் பீரியட். இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த எவிடன்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் விஷுவலாக காட்டுறேன். திஸ் பிக்சர் டினோட் எ ராக் பெட் அட் புளியங்குளம். This picture denote a trip line at a rock cave with Tamil Brahmin inscription. Good evidence. This picture denote a hero stone Puliman Kombai. Puliman Kombai is a village in the Vaigai River Valley in Tamil district. This picture also denote a motif of a ship-on pottery from Alangankulam. Listen children, this picture also denote a ring well at Arikamedu. Okay children, இப்போ லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் எல்லாம் விஷுவலாக பார்த்தேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதாவது இது வந்து மெயினாக வந்து ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுது. இது மெயினாக பார்த்திங்கன்னா இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தட் மேனேஜஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் மொனுமெண்ட்ஸ் இன் இந்தியா. இதனுடைய ஃபுல் மேனேஜிங் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் இட்ஸ் ஓன் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆர்கியாலஜி கால்டு த தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜின்னு அழைக்கப்படுது. த இந்தியன் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் 1878 இது ஒரு ஆக்டாகவே கொண்டு வரப்பட்டாங்க. இதுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக. அதாவது ஆர்ட் ட்ரெஷரர் ஆக்ட் 1972 கொண்டு வரப்பட்டு த ஆன்சியன் மொனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஆர் லெஜிஸ்லேஷன் ரிலேட்டட் டு த ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் இன் இந்தியா. அப்படி அகழ்வாராய்ச்சியின் மூலமாக எடுக்கப்பட்ட பொருள்கள்லாம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படுவதற்காக சில சட்டங்கள் வந்து என்ன செய்யப்பட்டது, இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கல்ச்சர்னு பார்க்குறோம். The archaeologists have found evidence of brick structure and industrial activities as well as artifacts such as beads, bangles, cameos, intaglios and other materials in these sites. இதிலிருந்து வந்து இவங்க எடுத்த எவிடன்சஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுட்ட செங்கல்கள் மூலமாகவும் பீட்ஸு, பேங்கிள்ஸு இதெல்லாம் வந்து அவங்க ஆர்கியாலஜிக்கல் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட அதாவது எவிடன்சஸ்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து எவிடன்சஸ் ஆஃப் த வேரியஸ் ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுகெதர் ஹெல்ப் அஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் த வே ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் ஆஃப் தோஸ் டைம். அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய அவர்களுடைய நிலைமையை வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டக்கூடிய மிகச்சிறந்த எவிடன்சஸாக தான் என்ன இருக்குது, இந்த பொருள்கள்லாம் தொல்பொருள்கள் இருக்கின்றன. ஃப்ரம் திஸ் வி லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே மைட் ஹாவ் லிவ்டு. அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கை தராதரம் என்ன என்பதை இந்த தொல்பொருள் ஆய்வுகள் வந்து என்ன செய்கின்றன, நமக்கு அழகாக சித்தரிக்கின்றன. நெக்ஸ்ட்டு வந்து காயின்ஸ்னு பார்க்குறோம். காயின்ஸ் எடுத்துட்டோம்னா coins as a medium of exchange were introduced for the first time in the சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் தான் இந்த நாணயங்களே முதல்ல என்ன செய்யப்பட்டிருக்குது, இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. த காயின்ஸ் ஆஃப் த சேராஸ் அண்ட் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ்
பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பஞ்ச் மார்க்டு காயின்ஸு? முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் இல்லையா? அது வந்து சேர சோழ பாண்டிய பல்லவர் காலங்களில் வந்து இந்த நாணயங்கள் இருந்ததாக கருதப்படுது. அண்ட் ரோமன் காயின்ஸ் ஃப்ரம் அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃப்ரம் த சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் ரோமர்களினுடைய காயின்ஸும் இருந்ததாக கூறப்படுகின்றது. தென் nth பஞ்ச் மார்க் காயின்ஸ் have been found at, அதாவது கொடுமணல் அண்டு போடிநாயக்கனூர். தென் ரோமன் காயின்ஸ் ஆர் த கான்சன்ட்ரேட் இன் த கோயமுத்தூர் ரீஜன் அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் அழகன்குளம், கரூர் அண்டு மதுரை. மெயினாக இந்த ரோமன் காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் பகுதிகளிலும் அழகன்குளம், கரூர், மதுரை இந்த இடங்கள்லையும் இதுக்கான எவிடன்ஸ் இருப்பதாக கூறப்படுகின்றன. ஓகே, தே வேர் யூஸ்ட் as bullion for their metal value as the ornaments. அதே போல் மிகவும் விலை மதிக்கத்தக்க ஆபரணங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டுள்ளது. தென் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ் எடுத்துட்டோம்னா இஸ் த இயர்லியஸ்ட் காயின்ஸ் யூஸ்டு இன் இந்தியா. நம்முடைய ஆரம்ப கால இந்திய மக்கள் பயன்படுத்திய இந்த முத்திரை நாணயங்கள். தே ஆர் மோஸ்ட்லி மேட் ஆஃப் சில்வர் அண்ட் நியூமரஸ் சிம்பிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான நியூமரஸ் சிம்பிள்ஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். த பஞ்ச்டு ஆன் தெம், ஹென்ஸ் தே ஆர் நோன் as த பஞ்ச்டு மார்க் காயின்ஸ். கம்பல்சரியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பேராக்கு வந்துட்டோம். லிசன் கேர்ஃபுல்லி. த நான் தமிழ் சோர்ஸ், அதாவது ஃபாரின் அக்கௌண்ட்ஸ்னு பார்க்குறோம். நான் தமிழ் லிட்ரரி சோர்சஸ் ஆல்சோ ஆஃபர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏர்லி தமிழ் சொசைட்டி. நம்முடைய ஆரம்ப கால தமிழகத்தினுடைய தகவல்களை வந்து தெரிவிக்கக்கூடியதாக இந்த சான்றுகளும் சோர்சஸும் நமக்கு இருக்கின்றன. த பிரசன்ஸ் ஆஃப் நான் தமிழ் சோர்சஸ் ரிவர்ஸ் த எக்ஸ்டென்சிவ் கான்டாக்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஏர்லி தமிழ் சொசைட்டி வித் அவுட்சைட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது வெளிநாட்டு மக்களும் உலக அளவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாகரிகமாகவும் மிகச்சிறந்த சொசைட்டியாகவும் விளங்குவது வந்து எனது நம்முடைய ஆரம்ப சங்ககால தமிழகம் என்று அழைக்கப்படுது. ஓகே சில்ட்ரன், டுடே செஷன் இஸ் ஓவர். See you in the next class. Thank you.